ஆடி கிருத்திகை சகல செல்வங்களும் பெற முருகப்பெருமான் வழிபாடு. கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகன் வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம். அதிலும் தெய்வ வழிபாடுகள் செய்ய உகந்த ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்புக்குரியது. ஆடி கிருத்திகையில் ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மை. ஆடி கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் ஆறுமுகனை வணங்கினால் கர்ம வினைகள் நீங்கும், செவ்வாய் தோஷம் அகலும், திருமண தடைகள் நீங்கும், சொந்த வீடு வாகன வசதி, தொழில் விருத்தி அடையும். கிருத்திகை உருவான கதை. கிருத்திகை என்பது 6 நட்சத்திரங்கள் இணைந்த கூட்டத்தின் பெயர். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் பிறந்த 6 அக்னிகளும் 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் சேர அவற்றை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். அதனால் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களை தன் தாயினும் மேலாக போற்றுவார். பின்னர் கார்த்திகை பெண்களே கார்த்திகை நட்சத்திரங்களாயினர். எனவே கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது. கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம். சூரியனே ஆரோக்கியத்திற்கு அதிபதி. கிருத்திகை நட்சத்திர நாளில் முருக வழிபாடு செய்வதன் மூலம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெறலாம். இந்த நன்னாளில் முருகப்பெருமானின் ஆலயங்கள் களை கட்டும், பால் குடங்களும் காவடிகளும் நிறைந்து காணப்படும். கிருத்திகை விரதம் முறை. ஆடி கிருத்திகை நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராட வேண்டும். பின்னர் வீட்டின் பூஜை அறையை அல்லது முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டு விரதத்தை தொடங்கவும். விரதம் இருப்பவர்கள் இந்த நாளில் காலையிலிருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடக்கூடாது. உடல்நலம் பாதிப்புள்ளவர்கள் கொஞ்சமாக பழங்கள் போன்றவை உணவில் சேர்த்து கொள்ளலாம். மாலை நேரத்தில் வீட்டில் பூஜைகளை செய்துவிட்டு விரதத்தை சைவ உணவுகளோடு முடித்து கொள்ளலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் ஆகியவற்றை படித்து மகிழ்வது மிகவும் நல்லது. திருப்புகழ் பாராயணம் செய்வோருக்கு தீராத துன்பமும் தீரும். முருகப்பெருமானை இந்நன்னாளில் வழிபட்டால் அவர் நம் வாழ்வில் எல்லா விதமான சந்தோஷத்தையும் சகல செல்வங்களையும் அருளும் வள்ளல்.